கோபால்ஜியோட 58 வயசிலிருந்து அவருடைய 93 வயது வரை அவரோடு பயணம் செய்தாலும் கூட கடந்த 3 வருஷத்துல எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். இங்க இருக்கிற பல பேர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வீட்டில் பாப்பா தம்பி எப்படி இருக்கான்னு கை காமிப்போம். அப்போ உடனே சொல்லுவாங்க அப்படி இல்லை இப்படின்னு காமிப்பாங்க. இது எல்லா வீட்டில் நடக்கிற விஷயம்தான். கோபால்ஜி 53 வயதிலிருந்து 58லிருந்து 93 வயது வரை பார்த்தாலும் கூட இந்த புத்தகத்துக்காக இந்த பணி செய்யும் பொழுது எனக்கு ஒரு மாறுபட்ட அனுபவம். நாம பார்த்த, நாம பழகின, நாம பார்த்த பேசி பழகிய கோபால்ஜி வேற. நம்ம ராஜேஷ் அறிமுகப்படுத்தும் போது கோபால்ஜி பற்றி சொன்னார். கோபால்ஜி ஒரு யூனிவர்சிட்டி. கோபால்ஜி மாஸ்டர் ஆஃப் ஆர்கனைசர், மாஸ்டர் ஆஃப் ரைட்டர், மாஸ்டர் ஆஃப் ஃபைட்டர், வரிசையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த வேலையை எடுத்துக்கிறது 3 வருஷமா செய்யும் பொழுது ஒரு புரியாத விஷயம் இருந்தது. நாம பார்த்ததெல்லாம் கோபால்ஜிங்கிறது மிகப்பெரிய ஒரு மனிதர், தலைவராக. அவர் நம்ம கூட குழந்தையா, அப்பாவா, அம்மாவா இருந்தாலும் கூட இதை படிக்கிற எழுதின காலத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வேற ஒரு காட்சி தெரிஞ்சது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா நேரம் ஆனதுனால 2-3 வரிகள் மட்டும் சொல்றேன். புத்தகத்தில் இருக்கிற வரிகள் 1900 நான் வருஷம் சொல்லல. அவர் சொல்லுகின்ற ஒரு வரி, அரசாங்கத்தை வெறும் கம்பெனியாக மக்கள் எண்ணினால் சட்டங்களை எப்படி ஏமாற்றலாம் என நினைப்பார்கள். ஆகவே அரசாங்கம் மதிப்பிற்குரிய ஸ்தானத்திலும் செயலிலும் இருக்க வேண்டும். இதை எழுதும் பொழுது அவருக்கு பொறுப்பு வெறும் தாலுகா பிரச்சாரக். அரசாங்கம் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், கற்பனை சிந்தனை அவரு மதுரை பக்கத்தில் தாலுகா பிரச்சாரக்காரங்க போது இப்படி எழுதியிருக்காரு. அப்ப என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். இருபத்தொன்பது வயசுல கோவில்களுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு சொத்து எழுதி வைத்த பெருமக்கள் ஆலயங்களை செம்மையாக வைத்துக் கொள்ளவும், திருவிழா நடத்தவும், சமய அறிவை வளர்க்கவே சொத்துக்களை அளித்தனர். இதை எழுதும்போது வயசு 29. நான் என்ன அந்த வயசுல எப்படி இருந்தோம், அவர் எப்படி இருக்காரு நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட். ஆளும் கட்சியின் அதிகார துஷ்பிரயோகத்தை தவிர்க்க தேர்தலுக்கு 2 அல்லது 6 மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் அல்லது ஜனாதிபதி ஆட்சி பிரகடனப்படுத்த வேண்டும். சொல்லும்போது 44 வயசு. நாம பார்த்த கோபால்ஜி வேற, எழுதுகிற கோபால்ஜி வேற. புரிஞ்சிருக்கும். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. நான் மொத்தம் இருக்கிற 340 பக்கத்தில் 3 பேராகிராஃப் தான் படிச்சிருக்கேன். ஏன் இது ஏதோ கட்டுரை இல்லை. தமிழகத்துடைய, பாரத நாட்டுடைய வரலாறுகளை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்ன இருக்கு, அதை படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் உதவிகரமா இருக்கும். வெறும் 340 இல்லை, மொத்தம் கிட்டத்தட்ட 6000 பக்கங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு இந்த 3 வருஷத்துல. இது 80க்கு முன்னாலுங்கிறது மட்டும் 340 பக்கம். அதன் பிறகு தொகுக்கப்பட்டது 2020 எழுதிருந்து கிட்டத்தட்ட 5500 பக்கங்கள் வந்திருக்கு. புக்கா வராது, அநேகமாக எல்லாமே ஆர்ச்சீவ்ஸில் கிடைக்கும். ஏன்னா இப்போ யாரோ ஒரு காலத்தில் தெருக்கூத்துரமாக இருந்த காலத்தில் இப்போ ரீல்ஸுக்கு வந்துட்டோம். நாம யாரும் படிக்கிற சுபாவத்தில் யாரும் இல்லை. ஆகவே ரீல்ஸ் பார்க்குற மாதிரி. ஆகவே தான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்த புக்குக்கு பதிலாக ரீல்ஸ் மாதிரி 3 பாயிண்ட் சொன்னேன். யாருக்கு ஆர்வம் இருக்கோ, எப்போ படிக்க நேரம் இருக்கோ வீட்டில் வாங்கி வச்சுருந்தா புரியும். ஒரு சாம்பிள்.
இவ்வளோ பெரிய விஷயத்தை கற்பனை உள்ள ஆள் தமிழகத்தில் நம்ம கூட இருந்திருக்காரு. வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை, அது தாய்மையாக இருக்கலாம், தூய்மையாக இருக்கலாம், நேர நிர்வாகம் இருக்கலாம், பல்வேறு விதமான விஷயங்களில் இங்கிதம்னா என்ன, இந்த மாதிரி அவர் எழுதாத சப்ஜெக்டே கிடையாது. இந்த புத்தகத்தில் இன்னும் ஒரு விசேஷம், பொதுவாக பொருளடக்கம்னு இருக்கும். இந்த புத்தகத்தில் 2 விதமான பொருளடக்கம் இருக்குது. முதல்லையும் இருக்கும், கடைசியிலையும் இருக்கும். முதல்ல இருக்கிற பொருளடக்கம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சோம். கடைசியில் இருக்கிற பொருளடக்கம் சொன்னா, கோவில்னா என்ன, அதை பற்றி எந்த பக்கத்துலாம் இருக்குது அந்த பேஜ் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். கருணாநிதி என்ன இதாரு, அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, குடியரசுனா என்ன அதை பற்றி எழுதியிருக்காரு. குறிப்பாக குடியரசு அந்த சமயத்தில் அவர் எழுதின கட்டுரை மிக அற்புதமான கட்டுரை. ஜனாதிபதியிலிருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் என்ன செய்யணும் எழுதியிருக்கார். இந்த மாதிரி பல்வேறு இது விஷயமா இருக்கிறனால புத்தகத்துடைய கடைசி பக்கங்களில் சப்ஜெக்ட் வாரி பொருளடக்கம் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பேச்சாளருங்கிறதுனால அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து பார்த்தோன்னா 4 பக்கம் 5 பக்கம் படித்தா ஓரளவு சப்ஜெக்ட் புரியும். இப்படி துவக்கப்பட்டிருக்கு. இதுக்காக கூட இருந்து பணிபுரிஞ்சவங்க நிறைய பேர். கோபால்ஜின்னு சொன்னாவே கோபாலன், கோவர்தனகிரி. கிருஷ்ணர் கோவர்தனகிரியை அழகா தன்னுடைய சுண்டு விரலால் நான் தெரியாமல் கேட்டேன், தன்னுடைய இடது கையால் அதில் இருக்கிற சுண்டு விரலால் அப்படி தூக்கி நிறுத்துறாரு. அந்த கோவர்தனகிரி சுற்றி வரும்பொழுது எந்த இடத்துல தூக்குனாரோ அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான அழகான சிற்பம் வச்சுருக்காங்க. யாருக்காவது போனால் பார்க்கலாம், நம்ம வீட்டில் ஃபோட்டோ இருந்து பார்க்கலாம். அது ஒன்றும் விசேஷம் இல்லை. அந்த கோவர்தனகிரியை கிருஷ்ணர் அனாவசியமாக ஒரு காலில் நின்று ஸ்டைலாக, ஒரு கையில் ஃப்ளூட் வாசிச்சுட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு வெறும் சுண்டு விரலால் கோவர்தனகிரியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது கூடக்கிற பல பேர் நிற்பாங்க. ஒரே ஒரு குட்டி பையன் அவங்ககிட்ட இருக்கிற குட்டி குச்சி வத்தி அப்படி தூக்கி பிடிப்பான். அவனுக்கு மலை எட்டாது, ஆனால் நானும் வேலை செய்த அப்படி தூக்கி பிடிப்பான். கோபால்ஜி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, நான் குச்சி தூக்கி பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.